குற்றம் புதிது அப்படின்போதே அந்த டைட்டிலே செம்ம கேட்சியா இருக்கு. இல்ல ஆடியன்ஸை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தில் நாங்கள் டீம் எல்லாருமே தைரியமாக இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து திட்டு வாங்க மாட்டோம். லாட் ஆஃப் ப்ரெஸ்ஸே வந்துட்டு நிறைய பாசிட்டிவாக பேசி போயிருந்தாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஈவன் கெட் கிளாப்ஸ் ஃப்ரம் த ப்ரெஸ். பீயிங் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு இருக்கும்போது அது ஏ சர்டிஃபிகேட் அண்ட் அது வந்து ஆடியன்ஸ் வந்து சுருக்குது இல்லை சார் இந்த ஸ்டோரி சொல்லும் போது அப்பயே ஒரு ஐடியா வந்துச்சு, ஓகே இந்த மூவி வந்து ஏ சர்டிஃபிகேட் தான். சர்டிஃபிகேட்காக நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணி தான் எடுத்தோம். அவங்க எங்கிட்ட கொடுத்து கேட்டப்போ 2 கட் சொன்னாங்க. பட் அது படத்துக்கு ரொம்ப வைட்டலான ஒரு விஷயம். அதை எடுத்தால் படத்தோட வெயிட்டேஜ் குறைஞ்சிடும். குழந்தைங்க பார்க்குற மாதிரியான படம் கிடையாது. வயலன்ஸ் இருக்குது, ஆனால் வயலன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற கதையோ படமோ இது கிடையாது. அந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் கம்மியானா கூட the fact that it's a A அதுவே ஒரு curiosity generate பண்ணும். What is this film? like எதுக்காக வந்து ஒரு A எடுத்திருக்காங்க? so maybe that could be a crowd puller also. கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல வந்து சென்சர்ஷிப் வந்து ஒரு தடையா இன்னைக்கு அது நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் விக்ரம் படம் ஒர்க் பண்ணும்போது என்னோட கார்ட் ஸ்வைப் பண்ணும்போது அமௌண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். வை ஹீஸ் சார்ஜிங் மோர் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்வேன். அதை வந்து இந்தியன் சென்சர் வந்துட்டு மியூட் பண்ணிட்டாங்க. சேம் படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகும்போது வேர்ல்ட்லேருந்து நிறைய பேர் எனக்கு வந்து கிளிப்ஸ் அமிச்சாங்க. த ஹோல் ஆடியன்ஸ் தியேட்டர் இஸ் லாஃபிங் லவுட்லி வென் தே ஹர்ட் ஜிஎஸ்டி. டயலாகோட பஞ்சே வாஸ் லாஸ்ட். ஸோ எஸ், கிரியேட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வினோத் அறிமுகமாகும் பேய் கதை திரைப்படம் இப்போது உலகமெங்கும் திரையரங்குகளில். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட குற்றம் புதிது டீம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். Hi and I want to kickstart with எடுத்தோனே வந்து இந்த A சர்டிஃபிகேட் பற்றி கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு. பிகாஸ் ஆஃப்டர் இப்போ ஆஃப் கேமரா கூட we were speaking like after so many struggles ஒரு தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகுறது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுறது இட் இஸ் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும். ஃபேமிலி தான் இட் இஸ் மோர் இன் நம்பர் ஆஸ் இன் அப்போ வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்கலான்ட்டு. பட் பீயிங் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு இருக்கும்போது அது ஏ சர்டிஃபிகேட் அண்ட் அது வந்து ஆடியன்ஸ் வந்து சுருக்குது இல்லை, லைக் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்க்குது. ஸோ ஏ சர்டிஃபிகேஷன் பற்றி இந்த சென்சார் அதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்ட்டு இன் ஜென்ரல் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ஃபிலிம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் இந்த ஸ்டோரி சொல்லும் போது அப்பயே ஒரு ஐடியா வந்துச்சு, ஓகே இந்த மூவி வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் அப்படின்ற ஒரு ஐடியா அப்பவே வந்துருச்சு. வி ட்ரை டு கெட் யூஏ. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த இடம் சென்சார் போகும்போது யூஏனா ஒரு 2 இடத்துல தான் கட் சொன்னாங்க யூஏ. பட் ஆனால் அது ஸ்டோரிக்கு வந்து ரொம்ப வைட்டலான ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சரே இருக்காது. ஸோ அதனால நானும் சார் டிசைட் பண்ணி நோ விஷுவல் ஏ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போனோம். பட் ஆனால் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரொம்ப வயலன்ஸ் ரொம்ப கோரியா இருக்கு. நீங்கள் டீசர் ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் அதில் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் தாண்டி நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், ஒரு சின்ன ஹியூமர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் லைக் ஃபுல்லி என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வயலன்ஸ் மர்டர் அந்த மாதிரி ஒரு இதில் போகாது மூவி. ஓகே ஸோ யோர் டேக் ஆன் சென்சர்ஷிப் ஏ அப்படின்னு இருக்கும்போது இது வந்து அஃப்கோர்ஸ் 16 பிலோ 16 பார்க்குற மாதிரி படமும் கிடையாது. இது எபோவ் 16 தான் பார்க்குற மாதிரி படம். ஆனால் எனக்கு இதில் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது. இவங்க 2 பேர் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் லைக் ஆடியன்ஸ் கொஞ்சம் குறைஞ்ச சுருக்குன மாதிரி தான் இருக்கும். பட் ஹோப் இட் ரீச்சஸ் வெல். இல்லை தருண் சொன்ன மாதிரி நரேட் பண்ணும்போதும் சரி, நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே தெரியுது ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும் இந்த படத்துக்கு அப்படின்னு. இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நாங்கள் அவாய்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்காக நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணி தான் எடுத்தோம். அவங்க 2 கட் தான் கொடுத்தாங்க சென்சாரில். ஆக்சுவலாக சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அவங்க வந்து அந்த போர்ட்லேருந்து வந்து படம் பார்க்கும்போது நமக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. எதுக்காக இதை வச்சோம் அப்படின்லாம் நம்ம நிறைய. ஆனால் 4th மினிட் நாங்கள் வெளியே வந்துட்டோம். நானும் ஆஸ் அ ப்ரொடியூசராக தருண் விஜயும் டைரக்டராக நாங்கள் 2 பேர் மட்டும்தான் உள்ளே போனோம். 4th மினிட் நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். லைக் ஆமாம், இல்லை ஏ தான் வாங்கணுன்றது கிடையாது, அங்கே எடுத்த டிசிஷனில் சொல்கிறாங்க. அவங்க எங்கிட்ட கொடுத்து கேட்டப்போ 2 கட் சொன்னாங்க. பட் அது படத்துக்கு ரொம்ப வைட்டலான ஒரு விஷயம். அதை எடுத்தால் படத்தோட வெயிட்டேஜ் குறைஞ்சிடும். எதுக்காக ஒரு இன்சிடென்ட்காக ஒரு விஷயங்கள் நடக்குது, அந்த இன்சிடென்ட்டே 50% நம்ம கட் பண்ணிட்டோம்னா படத்தோட வெயிட்டேஜே கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடியூசராக டைரக்டராக ஒரு டைரக்டராக எனக்கு வந்து சர்டிஃபிகேட் மட்டும் முக்கியம் கிடையாது. என்னோட படம் வந்து எதுவுமே கட் இல்லாமல் நம்ம எடுத்தது அப்படியே வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஆசை எனக்கு இருக்கும். ஆனால் ப்ரொடியூசருக்கு பிஸ்னஸ் பாதிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு குறுக்கப்படாது நம்மள சொல்கிறீங்க. அப்போ அவங்களும் அதான் சொன்னாங்க, இல்லை சார் பரவாயில்ல,
இது வந்து ஏ சர்டிஃபிகேட் வரதுனால பரவாயில்ல, பட் படத்தோட வெயிட்டேஜ் கம்மியாகிடக்கூடாது. ஏன்னா இதில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். இதோட பொட்டென்ஷியல் என்னன்றது இந்த கதை இந்த கதையோட பொட்டென்ஷியல் என்னன்றது அதை வச்சு தான் தெரியுமே. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம், நம்ம ஏ சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அண்ட் இது குழந்தைங்க பார்க்குற மாதிரியான படம் கிடையாது. ஓகே. சின்ன பசங்க ஒரு 13 இயர்ஸ் அவங்களுக்கு ஆன வாய்ப்பே கதையோ இல்ல. கிடையாது. ஓகே. ஸோ பட் இது வந்து 16+ இருக்கவங்க எல்லாருமே இது பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படம் தான். இது ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஒரு வயலன்ஸ் நிறைஞ்ச படம் மாதிரி தெரியலாம். வயலன்ஸ் இருக்குது, ஆனால் வயலன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற கதையோ படமோ இது கிடையாது. ஜஸ்டிஃபையும் பண்ணலாம், அங்கே நடக்கிற வயலன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான படமும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். எப்படி சொல்கிறேன்னா, இதில் வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், ஹியூமர் இருக்கும், ஒரு ஃபாதர் டாட்டர் ஒரு மதர் டாட்டரோட பாண்டிங் லவ் இருக்கும். ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படம் தான். முழுக்க முழுக்க அப்படியே த்ரில் அப்படியே போகுன்றது சொல்ல முடியாது. நீங்கள் சிரிப்பீங்க, அழுவீங்க, ஐயோ அப்படின்ற ஒரு அந்த த்ரில், அந்த எட்ஜ் ஆஃப் த சிட் மூமெண்ட் அது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். அந்த ஒரு சின்ன விஷயம் ஆட் யா பண்ணிக்கோங்க. யா ஷூர். இப்போ சென்சாரில் சொன்ன மாதிரி நாங்கள் UA16 ஓகேன்னு சொல்லி அந்த கட் பண்ணியிருந்தா மூவி வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிருக்கும். Okay. பார்க்குறவங்களுக்கு லைக் நாளைக்கு பார்க்குற ஆடியன்ஸுமே எங்களை தான் வந்து கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கு, like ஏன் எடுத்திருக்கீங்க. ஜஸ்டிஃபிகேஷன் Yeah, இல்லை yeah, ப்ராப்பராக got it. இதுக்கு, ஏங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது எங்களை தான் அஃபெக்ட் பண்ண மறுபடியும். ஸோ அதனால இது திங்க் பண்ணி எடுத்த டெசிஷன் தான். ஓகே. Yeah, I want to add also. First of all, எனக்கு இப்போதான் தெரியும் that we have a A certificate because என்னோட portions வந்துட்டு அதுல வந்து எந்த emotional Yeah, family yeah. portions இருந்தது. ஸோ எனக்கு வந்து அந்த ரெஸ்ட் ஆஃப் த கதை தெரியாது. ஸோ ஐம் ஹியரிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்னோட டேக் என்னன்னா, the movie has to be true to its essence. Okay, அது வந்து, and I completely agree with the producer sir and director Nova sir that அவரோட this is his work of art. And in the piece of art அது எவ்வளோ ட்ரூவா to its nature and to his vision இருக்கும், that is how it should be portrayed. அப்போதான் அது வந்து போயிட்டு ரீச் ஆகும் ஆடியன்ஸஸ்க்கு. ஸோ கொஞ்சம் கூட அது வந்து இப்படி அப்படி பண்ணோம்னா it will not have the power of reaching. And so what, அந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் கம்மியானா கூட the fact that it's a A அதுவே ஒரு curiosity generate பண்ணும். What is this film? அதுல எதுக்காக எதுக்காக வந்து ஒரு A A கொடுத்திருக்காங்க? இருக்கும்? Yeah. So maybe that could be a crowd puller also. Yeah. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. I think it will work because it is a true vision of his direction. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் 2 பேருமே சொல்லியிருந்தீங்க, இந்த வெயிட்டேஜ் இருக்கணும்காக தான் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேஷன் இருக்கும்போது ஜென்ரலாகவே ஆன் அ ஜென்ரல் நோட் இது கேட்குறேன், இந்த சென்சர்ஷிப் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டை வந்து உடைக்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? பிகாஸ் when it comes to theatrical release டிஃப்ரெண்ட் சென்சார் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது, ஓடிடிக்கு வந்து டிஃப்ரெண்ட் சென்சார் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆஸ் இன் ஓடிடிக்கு இன்னும் பெட்டர் லைக் கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து இன்னும் பெட்டராகவே காட்ட முடியுது, ஆனால் தியேட்டருக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது, அது இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து சென்சர்ஷிப் வந்து ஒரு தடையாக என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது எதுக்குன்னு எனக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லிக்கிறேன் நான். okay. ரீசன் என்னென்னா, இப்போ தியேட்டரில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, ஓடிடியில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ 13+, 16+, இல்லை ஏன்னு. ஆனால் ஒரு வீட்டில் 18+ இருக்க மட்டும்தான் அது பார்க்குறாங்களா? இல்லையே, 10-12 வயசு பிள்ளைங்க கூட டிவி ஓடிடியில் பார்க்குறாங்க. அதனால் அதோட நாலேஜ் எனக்கு இல்லைன்னு சொல்லிக்கிறேன். தெரியல எதுக்காக. உங்களுக்கு ஏதான ஐடியா? இட்ஸ் வாட் இட் டோல் தான். இப்போ நீங்கள் தியேட்டரில் வந்து லைக் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பட் ஆனால் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ என்ன ஒரு 12 வயசு குழந்தைகிட்ட கூட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். நீங்கள் 18+ மூவினாலுமே லைக் ஃபோன் இருந்தால் பார்க்கலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அண்ட் கிரியேட்டிவ் பேசிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எங்களுக்கே சொன்னல இந்த படத்துலேயே கொஞ்சம் வந்துச்சு லைக் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் ஆனால் அதோட ட்ரூ எசன்ஸ் இருக்கணுங்கிறதுனால தான் அதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் விக்ரம் படம் ஒர்க் பண்ணும்போது என்னோட போர்ஷன் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டைலாக்ஸ் அதில், அந்த ப்ராத்தல் சீக்வன்ஸ் ஃபஹத் ஃபாசில் சார் கூட. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக இந்த டைலாக் வந்துட்டு அவர் கார்ட் ஸ்வைப் பண்ணும்போது அமௌண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அவர் வந்து என்னை ஒரு மாதிரி பார்ப்பார், வை ஹீஸ் சார்ஜிங் மோர். ஸோ அப்போ நான் ஆக்சுவலி ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்வேன். அதை வந்து இந்தியன் சென்சர் வந்துட்டு மியூட் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அந்த டேக்ஸை டிஸ்கஸ் பண்ண வேணாம். பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சேம் படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகும்போது வேர்ல்ட்லேருந்து நிறைய பேர் எனக்கு வந்து பாரிஸ்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து சீக்வன்சஸ் அமிச்சாங்க, கிளிப்ஸ் அமிச்சாங்க. த ஹோல் ஆடியன்ஸ், த தியேட்டர் இஸ் லாஃபிங் லவுட்லி வென் தே ஹர்ட் ஜிஎஸ்டி. த பஞ்ச் ஆஃப் அந்த டயலாகோட பஞ்சே வாஸ் லாஸ்ட்.
ஸோ எஸ் கிரியேட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. த ஃபேக்ட் தட் த கிரியேட்டிவிட்டி, த பஞ்ச் ஆஃப் த டயலாக் வாஸ் லாஸ்ட். அது வந்து ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். அது வந்து ரீசன்ஸ் ஆஃப்கோர்ஸ் கம்ப்ளீட்லி அக்ரி. சென்சர் ஆடியன்சஸை வந்து நம்ம எந்த விஷயத்துலையும் வந்து ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. பட் இட் இஸ் அ ஜோக் அண்ட் அந்த ஜோக் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அக்செப்ட் ஆச்சு. ஸோ அங்கே வந்து இம்பாக்ட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ தட் வாஸ் படம் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் குற்றம் புதிது அப்படின் போதே அந்த டைட்டிலே செம்ம கேட்சியாக இருக்குது. லைக் what is the new crime we are going to see, because we have seen n number of crime stories அப்படின்னு இருக்கும்போது டைட்டிலே செம்ம கேட்சி அண்ட் நியூ க்ரைமாக இருக்குமா இல்லை அன்யூஷுவலாக இருக்குமா? பிகாஸ் யோர் ஃபிலிம் நான் மார்கன் பார்க்கும்போது இப்படி ஒரு ரீசன் வச்சுட்டு ஒருத்தவங்க கொலை பண்ணுவாங்களா, ஓ மை காட் அப்படின்னு மாதிரி தான் இருந்தேன். பிகாஸ் இட் வாஸ் லிட்டில் ஸ்கேரி. பிகாஸ் ஐ நோ ஃபார் த ஃபேக்ட் ரேசிசம் ஸ்டில் கோயிங் ஆன் டில் டேட். அது வந்து டினையே பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து 2025ல இன்னுமா பார்க்குறாங்க, கலர் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கும்போது வாட் இஸ் தட் ஒன் கேட்ச்? இப்போ இந்த குற்றம் புதிது வந்து அன்யூஷுவல் ஸ்டோரியாக இருக்குமா இல்லை எப்படி என்னன்ட்டு? அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்டோரி சொல்ல வேண்டாம், அந்த அன்யூஷுவல் கேட்ச் இருக்குமா? கண்டிப்பாக அன்யூஷுவலான கேட்ச். இந்த படத்தில் வந்து தருண் விஜய் ஹீரோ, இன்னொரு ஹீரோ யாருன்னா கண்டென்ட் தான். ஓகே, நிச்சயமாக அது ஏன்னா அது அவங்க சொன்னது தான். இது வந்து ஒரு இந்த கண்டென்ட்டே வந்து ஒரு ஹீரோ மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட், அன்யூஷுவலான ஒரு விஷயம் தான், புதுசாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது. அதான் சொல்கிறேன், நீங்களே ரிவீல் பண்ண முடியும் என்ன அப்படி புதுசாக இருக்கும். எல்லா மாதிரியான கோலம் எல்லாமே பார்த்துருக்கோம், என்ன நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தா தெரியும் அப்படின்னு. ப்ரொடியூசர் சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கதை கேட்டோன்னே ஒன்று தோணி இருக்கோம்ல சம்திங் வாவ் அப்படின்ட்டு. ஏன்னா யூ மஸ்ட் ஹவ் வாட்ச்ட் நிறைய கிரைம் ஸ்டோரிஸ். கண்டிப்பாக ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கும் போது. இதை வந்து 100% பண்ணணும்னு தோணுச்சு. பட் ஆனால் நடக்கல, ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்ன ரீசன்னா, என்னோட வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப நல்லா இருக்கு பட் ஆனால் ஒரு சின்ன நெகட்டிவ் ஷேடா இருக்கேடா அப்படின்னு சொன்னாங்க. எடுத்தோடனே ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன்ல எனக்கு, ஸோ அதனால கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்றதுனால இது ஆக்சுவலி ட்ராப் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் சார் வந்து வேறு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பிச் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டாரு, ஒரு பைலட்டில் வந்து நீ நடிக்கிறியா அப்படின்ட்டு, ஏன்னா அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்குன்னு. ஸோ அந்த பைலட்டில் வந்து ஆக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் என்னோட ஃபாதர் சென்னை வந்தார், நானும் அவரை வந்தோம். வரும்போது கேட்டோம், சார் அது அன்றைக்கி பண்ணல, அது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி அந்த சண்டே ஈவினிங் அதை பார்த்த உடனே என்னோட ஃபாதர் நானும் சொல்லிட்டோம், இல்லை இது பண்ணுறோம் நாங்களே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பண்ணது தான் இந்த. தேங்க்ஃபுல்லி அந்த பைலட் நடந்ததுனால தான். இல்லை கண்டிப்பா அதனால தான் இப்போ இந்த 1.5 years வந்து இது எல்லாமே நடந்துச்சு. பிகாஸ் அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு வாயில கேட்டிருக்கோம், பட் அந்த ஐடியா இல்லை அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு பைலட் எடுத்து காமிச்சோடனே அங்கே எடுத்தது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், ஒரு சிங்கிள் ரூம் தான், ஒரே கரண்ட் வர இல்லை. கரெக்ட், ஒரு லைட்டை வச்சு ஏதோ பண்ணீங்கல்ல சார்? அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம் அன்னைக்கு. 2 ஆர்டிஸ்ட், அந்த ஒரே ஒரு சிங்கிள் ரூம், அங்கே கரண்ட்டும் இல்லை. ஸோ ரொம்ப நான் யோசிச்சேன், சரி அவுட் எப்படி வரப்போகுது எனக்கு அப்போ அந்த டைம்ல ஃபுல்லாக ஐடியா இல்லை. பட் சார் தான் வந்துட்டு டிஓபி கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருப்பார், இங்கே லைட் சொல்லிட்டு இருப்பான்னு பார்த்துட்டு இருப்பேன், என்ன கரண்ட் இல்லாத ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லைக் அந்த அவுட் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதோட பொட்டன்ஷியல். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கே பார்க்கும்போது, எனக்கும் சரி என் ஃபாதருக்கும் சரி. ஸோ அதனால அந்த ஈவினிங் எடுத்த டெசிஷன் தான் அது. நைஸ் நைஸ் நைஸ். நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப நேரமாக சைலண்டாக இருக்கீங்க. திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது கரெக்டாக பண்ண ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஏன்னா அது ஒன் சச் என்னன்னு சொல்கிறது, ஆல்வேஸ் ஃபேவரட் கோர் மெமரி அப்படின்னு தான் இருக்கும். ஒரு பயம் கலந்த எல்லா எமோஷன்ஸும் இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படம் தான் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கேட்ட படம் இது எனக்கு. இந்த இந்த என்ன புதுசுன்னா கண்டென்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இந்த சஸ்பென்ஸ் எல்லா இடத்துலையுமே சஸ்பென்ஸ் இருக்கும், த்ரில்லர் இருக்கும். பட் இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. எமோஷன்ஸ் கலந்த ஒரு த்ரில்லர் படமாக பார்க்கலாம். எண்டு வரைக்குமே உங்களுக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். கடைசியில் பார்க்கும்போது அப்பா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீலோட தான் வெளியே போவீங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா டப்பிங் அப்போ படம் பார்த்துட்டு? நான் ஃபுல்லாக பார்க்கலைங்க, என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் தான். எனக்கும் நானும் சஸ்பென்ஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த என்னதான் அந்த ஏ மேட்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும். இல்ல பட் அந்த ட்ரெய்லர்ல அந்த கொரில்லா வாக், தி அனிமலிஸ்டிக் வாக் பார்த்து ரொம்பவே மிரண்டு போயிட்டேன். லைக் தேர் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் ஹியர். அது வந்து என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண அதெல்லாம் அது வெடிக்க போகுது 29th. கண்டிப்பா.
when it comes to teaser and trailer அப்படின்னு இருக்கும்போது இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து ஐ திங்க் போஸ்ட் கோவிட் வந்து லைக் எல்லாருமே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து உச்சமாயிடுச்சு. பிகாஸ் தேவ் காட் டூ மெனி சாய்ஸஸ், நிறைய லாங்குவேஜஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஸ்பெக்குலேஷன் நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. கமெண்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்தீங்களா? லைக் நிறைய ஸ்பெக்குலேஷன் நிறைய வந்துட்டு இருந்தது ட்ரெய்லர் அண்ட் டீசர் அப்போலாம். என்ன கெட்ட கெட்ட வார்த்தை எங்க சார் புலம்பிட்டு இருந்தாரு, அசிங்கமா கேக்குறாங்க. டைரக்டர் தான் திட்டுறாங்க. அதாவது சினிமாவே தெரியாத ரொம்ப பேடா திட்டுறாங்க. கெட்ட வார்த்தை போட்டுட்டு கெட்ட வார்த்தை போட்டுட்டு ஏன்டா இவன் தான் கொலை பண்ணான்னு காட்டிட்டீங்க, அப்புறம் படத்துல நாங்க என்னதான் பாக்குறது அப்படின்னு. பட் எங்களுக்கு அது ஒரு சக்சஸ். ஆக்சுவலி அது சக்சஸ் தான். எங்களுக்கு நாங்க என்ன அவங்க நினைக்கணும்னு நினைச்சோமோ அது நடந்திருக்கு. பட் இதுல படத்துல பாத்தீங்கன்னா எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் ஆகும். அதுதான் என் கதையை பத்தி எதுவுமே சொல்ல முடியாத ரீசன் என்னன்னா, எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து அது ஒரு புது ட்விஸ்ட் ஓப்பன் ஆகும். ஆனா இதுல என்னன்னா, நீங்க ஒன்று அசியூம் பண்ணி ஆடியன்ஸ் வந்து ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு அசியூம் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. பட் அது இருக்காது, வேற ஒன்று. ஸோ அப்போ அவங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. நம்ம இது நினைச்சோம் அடப்பா இதுவா இது இல்ல ஆச்சரியமா இருக்கும். அண்ட் இவங்க சொன்னாங்க பாருங்க, அப்படியே போயிட்டு வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டு அந்த இடத்துல அப்பா அப்படி இருக்காது ஆக்சுவலா கிளைமேக்ஸ். ஆடோ பாவீங்களா எனக்கு பட் அந்த ஸ்பெகுலேஷன்லாம் ஒன் சச் கைண்ட் தான். பிகாஸ் இப்போ எல்லாருமே வந்து எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய இருக்கும்போது ஆடியன்ஸோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பண்றது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பக்கம் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பண்றது, இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி வீக்லி நிறைய படங்கள் வருது அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் இவங்களோட இன்னொரு இன்டர்வியூல நான் கேட்டிருந்தேன், இட் இஸ் லைக் ஒரு ரேஸ் மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு, நிறைய படங்கள் வந்து வந்துட்டு இருக்கு, அதுக்கு மத்தியில நம்ம வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைன்னு இருக்குல்ல. அது எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? ஐ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் மேம். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட ஆதங்கத்தெல்லாம் கொட்டிடுங்க அப்படியே. இந்த படம் வந்துட்டு ஐ ஹேவ் டு சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் டிபெண்டிங் ஆன் people like you நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இதை கொண்டு போய் சேர வைக்கிறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் ஏர்லி ஆடியன்சஸ் இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் ட்ரெய்லர்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணும்போது லாட் ஆஃப் ப்ரெஸ்ஸே வந்துட்டு நிறைய பாசிட்டிவாக பேசி போயிருந்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஈவன் கெட் கிளாப்ஸ் ஃப்ரம் த ப்ரெஸ். நான் நிறைய ஆடியோ லான்ச்சஸை பார்த்துருக்கேன். அவங்க எப்பவுமே வாட்ச் பண்ணுவாங்க, அப்படி பார்ப்பாங்க, எண்டு வரைக்கும் பார்ப்பாங்க என்ன பேசுகிறாங்க என்ன பட் அந்த வந்து அவங்க கிட்ட இருந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டு ஒரு நைஸ் வார்த்தை கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். பட் தே மீன் they're good. Yes, I'm just saying. So அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு few positive remarks வந்தது எனக்கு சந்தோஷமா இருந்தது. மேபி எஸ் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் கூட பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தை வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டாக பார்த்து only we have to get the audiences in. அது வந்து அவங்க போயிட்டு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிவ்யூஸ் வரும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் வென் நோவா ஆம்ஸ்ட்ராங் டோல்ட் மீ த சீன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னை வந்து ரிசைட் பண்ணும்போது, என்னோட போர்ஷன்ஸ் ரிசைட் பண்ணும்போது ஐ குட் விஷுவலைஸ் த ஹோல் அந்த என்ன நடக்க போகுதுன்னு ஐ குட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணார். எனக்கு நரேட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐ ரிமெம்பர் த ஓல்ட் நரேஷன். அந்த அளவுக்கு மேட்ச் ஆச்சு. ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் நோவா சார் அண்ட் த பர்ஃபார்மன்ஸஸ். அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ மீன் மதுசூதன் சார் இஸ் சச் அ சீனியர் ஆக்டர், அவரை பற்றி சொல்லவே வேணாம். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அவங்க நியூ கமர்ஸாக இருந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த டைரக்டர் அண்ட் ஹிஸ் ஸ்டோரி and all the other technicians, it will reach is what I feel. Kandipa you want to add on? இல்ல ஆடியன்ஸை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம். எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தில் நாங்கள் டீம் எல்லாருமே தைரியமாக இருக்கிற திட்டுலாம் வாங்க மாட்டோம். ஆடியன்ஸ் கிட்ட இருந்து திட்டு வாங்க மாட்டோம். ரிவ்யூவர்ஸ் கிட்ட இருந்தே பேடான கமெண்ட்ஸ் வாங்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இன்டர்வியூஸில் நான் சொல்கிறதான், நல்ல படம் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி தான் நாங்கள் சொல்கிறது. ரீசன் என்னன்னா, எங்களுக்கு ஷுவராக தெரியும் ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும் ஆடியன்ஸாக இருக்கட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக திட்ட மாட்டாங்க. ஏன்னா உங்களை நாங்கள் டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை, அது ஷுவராக சொல்கிறேன். பட் இந்த படம் வந்து 100 crores அடிக்கும் 1000 அப்படி சொல்லலை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான இது புரியுது. இந்த படம் வந்து யாருமே டிசப்பாயிண்ட் பண்ணாது, எல்லாத்தையும் ரொம்ப என்டர்டெயின் பண்ணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்குது எங்களுக்கு. ஸோ ஏன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மேமோடது, மதுசூதன் சார், ராமச்சந்திரன்,
அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப லிமிட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் தான், நிறைய பேர் கிடையாது இதில். படத்தில் ஒரு 7-8 பேர் சுற்றி, அண்ட் மொத்தமாகவே ஒரு 1 வீக் நடக்கிற மாதிரியான கதை தான் இது. ஸோ பெரிய ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 7 டேஸ் நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான். ஸோ யாரையுமே நாங்கள் டிசப்பாயிண்ட் பண்ணல, கோவமுப்படுத்த மாட்டோம். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ரிவ்யூ பண்ணுறவங்ககிட்டலாம் கதையோட ஒரு மெயினான நாட் இருக்குது, அது மட்டும் ரிவீல் ஆகாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது. பிகாஸ் ஆக்சுவலி அவங்க இப்போ ரிவ்யூவர்ஸ்லாம் மோர் ஆஃப் ரிவ்யூஸ் விட கதை தான் சொல்லிக்கிட்டு Reveal இருக்காங்க. பண்றாங்க. அது நிறையவே பார்க்க முடியுது. அது மட்டும் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் அதை பற்றி. இல்ல ப்ராபப்ளி ஏன்னா அது பார்த்துட்டு தான் ஓகே இதான் கதையா நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து இதாயிடும். யா ஸோ யோர் கால். யா இப்போ ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ட். இப்போ சினி ஃபீல்ட்ல ரொம்ப காம்படிஷன், ஆக்டர்ஸ் ஆகட்டும் டைரக்டர்ஸ் ஆகட்டும். ஒரு படம் எடுத்து முடிச்சு வெளியே வர்றதுக்கு அவ்வளோ சாகசம் பண்ணணுங்க. அதுவும் நாங்கள் நியூ டீமா இருந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். பட் இதுக்கப்புறம் நல்லா கண்டென்ட் தான், நாங்கள் கண்டென்ட்டை வந்து நம்பிக்கை வச்சு தான் இருக்கோம். ஸோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா மக்கள் கண்டிப்பாக பாராட்டுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம், சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட்ல ஐ பிலீவ் இன் கண்டென்ட் திஸ் மூவி. யா ஒரு சின்ன விஷயம் சார் சொன்னதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சார் சொன்னார் மூவி பார்த்துட்டு யாரும் இது திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி தான் திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல பார்த்து வந்துட்டு. மாட்டாங்க சார் அப்படின்னு. அது எப்படின்னா அவரு கெட்ட வார்த்தையில வந்துச்சுன்னு சொன்னாரு. எனக்கு எப்படி வந்துச்சுன்னா அந்த கேரக்டரை பார்த்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, ஆக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் பார்த்துட்டு. எனக்கெல்லாம் போட்டாங்க தருண் விஜய் ஷுட் டை அப்படின்னு. ராத்திரி நேரத்தில் பார்த்துட்டேன்டா, நைட்டு பார்த்துட்டேன்டா அப்படின்ட்டு. பட் ஆனா ப்ராபப்ளி தட் கமெண்ட் இஸ் ஷோஸ் லைக் யூ ஹவ் டன் தி கேரக்டர் ஜஸ்டிஸ். அது எல்லாமே வந்து லைக் இட்ஸ் லைக் சக்சஸ் தான், சக்சஸ் கமெண்ட் தான் அது எல்லாமே. ஏன்னா அது இன்டென்ஷன் என்னவோ அது நடந்துருச்சு. அதுதான் அந்த இரிட்டேஷன் கொண்டு வரணும், அதை கொண்டு வந்துட்டீங்க அது கண்டிப்பா. ஸோ யா நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் குற்றம் புதிது வந்து நீங்க சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் நீங்க சொன்னீங்க அந்த 15 minutes ஒன்ஸ் அந்த நாட் வரதுலேருந்து லைக் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து உடைக்கிற இடம்ல நம்ம ஒன்று யோசிப்போம் ஆனால் இன்னொன்று வந்து நடக்கும் அப்படின்னும் போது ஐ திங்க் அதுதான் வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு பெரிய தாகத்தை வந்து தணிக்கும் அப்படின்னு தான். அதை நீங்கள் சொல்ல சொல்ல வந்து எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. ஸோ பிஃபோர் யூ மைண்ட் அப் ஒன் ஆஸ்பெக்ட்காக இல்லை ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லணும் டு ஸ்டார்ட் ஆஃப் மேம்? எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் வந்துட்டு, இந்த படத்தில் வந்து சம் வெரி வெரி டேலண்டட் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணி மேபி உங்களுக்கு வந்து முன்னால் அவங்க பற்றி தெரியாது. பட் நீங்கள் ஓப்பன் மைண்டோட இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க் வித் all of us have put together, and please go and watch it at the theatre. குற்றம் புது படம் எல்லாரையும் ரொம்ப என்டர்டெயின் பண்ணும். நல்ல படம் பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சிம்பிளாக முடிச்சுட்டார். நீங்கள் குற்றம் புதிது படம் நாட் ஓன்லி ஜஸ்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் இல்லை, நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. ஒரு எமோஷன் பேக்டான ஒரு மூவி, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. குற்றம் புதிது வர August 29 ரிலீஸ் ஆகுது. இது வந்து நீங்கள் டீசர் ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப வயலன்ஸான மூவி, ரொம்ப வயலன்ஸை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நினச்சிக்க வேணாம். ஃப்ரீ மெரிடாக வந்து பாருங்கள், உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும். பிகாஸ் இல்லை ஹியூமர், எமோஷன்ஸ் அந்த மாதிரி இட்ஸ் லைக் அன் ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கம்மிங் August 29 பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். கரெக்டாக ஒரு வீக்கெண்ட் வருதுனால ஐ திங்க் எவ்ரிபடி வில் கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னு தோணுது. ஸோ தேங்க்யூ வெரி மச். Thank you so much. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வினோத் அறிமுகமாகும் பேய்கதை திரைப்படம் இப்போது உலகமெங்கும் திரையரங்குகளில். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.